வணக்கம் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸாம் என்ன டைம் உள்ள போனோம், என்ன டைம் வெளில அனுப்புவாங்க, என்ன டைம் உள்ள போனா உள்ள அனுப்புவாங்க, என்ன டைம் உள்ள போகலன்னா அனுப்ப மாட்டாங்க, ரெண்டாவது எந்த டைம்ல வெளியில அனுப்புவாங்க எக்ஸாம் எழுதி முடிஞ்சது, அந்த டீட்டெயில் தான் இதுல வந்து பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நிறைய வருஷம் பார்க்குறோம், ஒவ்வொரு வருஷமும் பசங்க வந்து எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு கதறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் 1:30 மணிக்கு 1:35 காட்டுவாங்க. கரெக்டாக 1:30 மணிக்கு லாக் பண்ணுவாங்க, கிடுகிடுன்னு ஓடுவாங்க. ஏன்னா உள்ளன்னுவாங்க, வண்டிக்கு வரல, அது வரல, இது வரல அப்படின்வாங்க, மேலே எகிரி குதிப்பாங்க. இந்த கோலம்லாம் கண்டிப்பாக இந்த வருஷமும் நடக்கும். அது வருஷம் வருஷம் நடக்கிறது தான், யாரோ ஒருத்தர் பண்ண தான் செய்வாங்க. தவறுகள் நடக்காமல் இருக்காது. அதனால நம்ம எப்படி மேக்சிமம் அதுக்காக ரெடி ஆயிடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட் பார்க்க போகிறோம். ரைட், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து 2026க்கான டிராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா படுவாவீங்களா, விட மாட்டீங்களா, இப்போ தானே எக்ஸாமே நடக்கும்போது அதுக்குள்ளேயே அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னா, ஆமாம். ஏன்னா போட்டிகள் கடுமையாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எதிர்கொள்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா லெவலில் 23 லட்சம் பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இதில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,18,000 தான். அதுவும் வந்து கவர்மெண்ட் சீட் எடுத்துன்னா 60,000 சீட்ஸ் கூட இல்லை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5,050 சீட்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் 92.15% அந்த கோட்டாலாம் தூக்கிட்டோம்னா 3,600 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு கடும் போட்டி நடக்குது. அதனால் +2 முடித்தேன், இப்போ தான் படிக்காமல் இருந்திருப்பான். +2 படிக்கிறப்ப நான் படித்தேன், ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு இருப்பான். நான் ஒரு வருஷம் படித்தேன், எனக்கு இப்போ தான் புரியுது, இனிமேல் தான் நான் படிக்கணும்னு இருப்பான். இவங்களுக்கெல்லாம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 400க்குள்ளே தான் வரும். இவங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு அருமையாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கட் ஆஃப் பற்றி உங்களுக்கு தெரியும். அது தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் கார்டில் கொடுக்குறோம் பார்த்துங்க, இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பார்த்துங்க. ரைட்டா? அப்போ நம்ம எதுவாக பண்ணுறேன் சார், எனக்கான கவர்மெண்ட் சீட் தான் சார் வேணும், நான் கவர்மெண்ட் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேரண்ட் இருப்பாங்க. எங்களுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா. இம்மிடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஈவினிங் கீஸ் போட்டுருவாங்க, செக் பண்ணுறீங்க, செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 300-400 தான் வந்து இமீடியட்டாக யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்று வச்சு நம்ம இப்போ தானே சார் எழுதுறோம் 300-400 ஸ்க்ரீனிங் டெஸ்ட் திருப்பிமா அப்படின்னா, ஆமாம். ஏன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 20 பேர் தான் எடுக்க போகிறோம். அந்த 20 பேருக்குமே டெஃபினட்டாக கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் சீட்டு வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஃபீஸை, டியூஷன் ஃபீஸ் நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தரவாதத்தோட அந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. 10ஆம் தேதி அதுக்கான டெஸ்ட் நடக்குது, 19லேருந்து கிளாஸ் நடக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்கள் நேமு, கான்டாக்ட் நம்பரு, அப்பா பேர், அம்மா பேர், எந்த ஸ்கூல் படிச்சிங்க, சிபிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, எவ்வளோ மார்க் 10th வந்து 12th வரதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, இப்போ நீட்டு எழுதுறீங்களா, அதில் எவ்வளோ மார்க் வரும், இது எல்லாத்தையும் போட்டு உங்களுடைய நம்பர், அப்பா நம்பரு, தென் வந்து மெயில் ஐடி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கான தகவல் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு என்ன பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க, கோர்ஸுக்கு எவ்வளோ பேமெண்ட், இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க. ரைட், நம்ம வீடியோக்கு போயிடலாம். என்ன வீடியோ, உள்ளே போகிறது என்ன டைம் போகணும், வெளியில் வர்றது என்ன டைம். இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது என்ன டைம் வரணும் எல்லாமே வந்து கிளியராக வந்து என்ன பண்ணிட்டாங்க, அட்மிட் கார்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்கான். அட்மிட் கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஸ்டின் பேப்பர் மீடியம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அது கீழே பாருங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5/2025 கொடுத்துருக்கானா, ரிப்போர்ட்டிங் என்ட்ரி டைம் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டைம் வேரி ஆகுது, நீங்கள் பார்த்துங்க. 11 மணிக்கு கொடுத்துருக்கான்ப்பா. இந்த நான் வச்சிருக்க ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து 11 o'clock கொடுத்துருக்கான் ரிப்போர்ட்டிங் அண்ட் என்ட்ரி டைம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட் க்ளோசிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1:30. 11 மணிக்கு உள்ளே போகிறதுக்கு அவர் அலௌடு. எத்தனை மணிக்கு மேலே அலௌடு இல்லை, 1:30 மணிக்கு மேலே அந்த கேண்டிடேட்டு உள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை. நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இந்த வருஷம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. எல்லாமே உள்ளெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்துங்க, முன்னாடியே போய் பார்த்துங்க. போகிற இடத்துல நடுவில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா தள்ளின்னு போகணும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறோம், வீட்டில் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க, 9 மணிக்கே காலையில் கிளம்பிட்டு சென்டருக்கு போகிற இடத்துல ரீச் பண்ணிவிடுங்க. இல்லை இன்றைக்கி போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. தயவு செய்து பெற்றோர்கள் மாணவர்களை எக்காரணம் கொண்டு தொந்தரவு பண்ண வேணாம், தொல்லை பண்ண வேணாம், அவங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். குழந்தைய வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. இன்றைக்கி அவங்கள விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. எங்கே சென்டர் போட்டிருக்கான், நாளைக்கு போயிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், வண்டி தான் இருக்கேன், நான் போய் கூப்பிட்டு போகிறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ரைட்டா? முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து வெயில் இருக்குன்றதுனால டாக்ஸி புக் பண்ணி கூப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குது, போகிற இடத்துல மயக்க அடிச்சு விழுந்துருவோம், தண்ணி கிடைக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நிறைய வந்து சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது.
அதே போல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் டாய்லெட் இல்லைன்றான். இதெல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வந்துருங்க. போகிறப்ப குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சு கூப்பிட்டு போங்க, இல்லை கையில் எடுத்துகிட்டு போங்க. 11 மணிக்கு போட்டிருக்காங்க, அதனால 11 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லாதீங்க. 11 மணிக்கெல்லாம் அனுப்பணும் தேவையில்லை. 1:30 மணிக்கு மேலே 1 நிமிஷம் கூட சேர்க்க மாட்டான். அப்போ 1 மணிக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் அதில் இருக்கிறதுக்கு பார்க்கணும். என்ட்ரியும் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களா, உங்களால் முடிஞ்சால் அங்கே போயிடுங்க. ஏன்னா 2 ஹவர் போய் குழந்தை அங்கே 2 மணிக்கு தாங்க எக்ஸாமு. 11 மணிக்கு உள்ள அனுப்பிச்சிங்கன்னா 11, 12, 1 3 மணி நேரம் வெட்ட உட்காந்துருக்கோம். இங்கே திரும்பி பார்த்தா ஒருத்தன் அழுதுன்னு இருப்பான், ஒருத்தன் வந்து ஆண்டு இருப்பான். இதெல்லாத்தையும் பார்த்து பயந்துருப்பான். அதனால கரெக்டாக 12:30 to 1 மணிக்கு நீங்கள் உள்ளே அமுச்சு விட்ருங்க. 1:30 மணிக்கு மேலே எக்காரணம் கொண்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? 2 மணிக்கு எக்ஸாம்ஸு ஸ்டார்ட் ஆகிடும். அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்ற. சரியா? 2 மணிக்கு எக்ஸாம்ஸு. ரைட்டு. உள்ளே போனதுக்கு அப்புறமா எப்போ சார் வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தா, வெளியில் எப்போ அனுப்புவாங்கன்னா எழுதி நிறைய பேர் உள்ளே போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பேப்பர் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏன் ஈஸியாக இருக்கும்? படித்தவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வருமா அது வருமா கன்ஃபியூஷன் இருக்கும். படிக்காமல் உள்ளே போனான்னு வச்சுங்க, பார்த்தேமே டக்குன்னு ஆன்சரை வந்து 1/2 hourல அடிச்சுட்டு வந்துடுவான். முடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டு இருப்பான் பாருங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், பேப்பர் எடுத்துமே நான் கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அந்த மாதிரி பேப்பரு 1/2 hourல முடிச்சாலாம் வாங்க மாட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஒரே டைமில் தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் திடீர்னு நான் உள்ளே போகிறேன் சார், எனக்கு வந்து பயோ பிரேக் தேவைப்படுதுன்னா என்ன சார் பண்ணுறது? அதை கிளியராக சொல்லியிருக்காங்க. உள்ளே போனதுமே 1 hour கழிச்சு பயோ பிரேக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம் 5 மணிக்கு முடியுதுல, அதுக்கு முன்னாடி 1/2 ஹவருக்கு முன்னாடி வேணா அலோவ் பண்ணுவாங்களே தான், 1/2 hour இருக்கிறப்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால அதையும் பார்த்துங்க, எந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த பிரேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வெளியில் போயிட்டு உள்ளே வரப்ப திருப்பியும் வந்து பிரிஸ்கிங் இருக்குது, செக்கிங் இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாது. அதெல்லாம் அவங்களுடைய யூஷுவல் ப்ரொசீஜர் அவங்களாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பெல்லு கொடுத்ததுமே உங்ககிட்ட எல்லாரையும் வாங்கிட்டு எல்லாரையும் ஒரே டைமில் தான் அமுச்சு விடுவாங்க. அதனால் கரெக்டாக 5 மணிக்கு முடியும். நீங்கள் 5:15 5:30க்குள்ளே வெளியில் வந்துடலாம்ப்பா. ரைட்டா? அப்போ வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு போகணும்னு பாருங்கள், வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரும் முடியும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி டைம் இதில் மாறுபாடாக இருக்கவே கூடாது. இதை நீங்கள் தெளிவு பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படும், திருப்பியும் கூட நான் சொன்னதுக்கப்புறம் கூட கிளாரிட்டி தேவைப்படும், கால் பண்ணுங்கள் 9176552121. ஓகே, தேங்க்யூ.